கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஒரு புனிதமான நாள். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மகா பெரிய தியாகத்தை நினைவு கூறும் நாள். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. அன்பானவர்களே, இயேசு ஏன் எனக்காக மரிக்க வேண்டும் என்ற கேள்வி பலருடைய மனதில் இருக்கலாம். இதை நாம் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் இது வெறும் சரித்திர நிகழ்வு அல்ல. இது உங்கள் உயிரையும் என் உயிரையும் காப்பாற்றிய ஒரு மாபெரும் மீட்பின் திட்டம். ஒரு நீதிமன்றத்தை கற்பனை செய்து பாருங்கள். நாம் செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்காக மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டு குற்றவாளி கூண்டில் அழுது கொண்டு நிற்கிறோம். தண்டனையை அனுபவிக்கப் போகும் அந்த கடைசி நிமிடத்தில் அந்த நீதிபதியின் ஒரே மகன் எழுந்து வந்து, இவர்கள் செய்த குற்றங்களுக்கான முழு தண்டனையையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி நமக்காக அந்த மரண தண்டனையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டால் எப்படி இருக்கும்? அதுதான் கல்வாரி சிலுவையில் நடந்தது. நாம் செய்த பொய், கோபம், பொறாமை, பாவம் என அனைத்திற்கும் சம்பளம் மரணம்தான். அந்த கொடூரமான நித்திய மரணத்தை நாம் ருசிக்கக் கூடாது என்பதற்காகத்தான் எந்த பாவமுமே அறியாத பரிசுத்தராகிய இயேசு நம்முடைய பாவங்களை தன் தோள் மேல் சுமந்து கொண்டு சிலுவையில் தொங்கினார். நீங்கள் செய்த பாவங்களுக்கான கணக்கு சிலுவையில் அவருடைய இரத்தத்தால் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. அவர் மரித்தது நாம் வாழ்வதற்காக. அவர் தலையில் குத்திய ஒவ்வொரு முள்ளும், அவர் சிந்திய ஒவ்வொரு இரத்தத் துளியும், நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா என்று ஒவ்வொரு நொடியும் நமக்குச் சொல்கிறது. இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் நம்மை இவ்வளவு ஆழமாக நேசிக்க முடியாது. இந்த உன்னதமான அன்பை இந்த புனித நாளில் கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து தம்முடைய அமைதியால் நிரப்புவாராக. ஆமென்.